வாக்குத்தத்தம் உன்னுடையது. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரம் உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ளவராக நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னை நம்பி நின்றார்கள். அவர்களை ராஜா எரிகிற அக்கினி சூளையிலே போட்டான். ஆனால் அவர்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. காரணம், அவர்கள் என்னை நம்பி நின்றார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று அறிக்கை செய்தார்கள். இன்றைக்கு நீயும் என்னை முழுமையாய் நம்புவாயா? நான் உன்னை தப்புவிக்க வல்லவராக உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எப்போதும் என்னை ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். உன்னுடைய சூழ்நிலைகளை மனிதர்களிடம் சொல்லாமல் என்னிடம் சொல்லு. என் பாதத்தில் காத்திரு, உன்னை நான் விடுவிப்பேன். நீ விழுந்து போக மாட்டாய். சேவிக்க வேண்டும், என்னை உண்மையாய் சேவிக்க வேண்டும். என்னுடைய சித்தம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தின் மனிதர்களை பிரியப்படுத்த நீ முயன்றது போதும். இதுவரை நீ தோற்று போய் இருக்கிறாய். இனி நீ என்னை பிரியப்படுத்தி என்னுடைய பாதத்தில் காத்திருந்து என்னுடைய முகத்தை தேடுவாயானால் நான் உன்னை எல்லா தீங்குக்கும், பலவீனங்களுக்கும், சத்துருவின் போராட்டங்களுக்கும் விலக்கி காப்பேன். இன்று நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உன்னோடு கூட இருப்பேன். பயப்படாதே. ஆதார வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேல் 3:17.